ஹாய் ஒருவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலேஜ் வைஸ் அகாடமி வைஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போனால் 4 வருஷத்தில் பசங்க எக்ஸாமில், அதுவும் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட்டு வெளி வந்திருக்கு. அந்த ரிசல்ட்டு காலேஜில் பர்சன்டேஜ்னு இருக்குல்ல, பாஸ் பர்சன்டேஜ்னு எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதுக்காக முக்கியம்னா, சாய்ஸ் ஃபில்லிங் வர இருக்க நிலமையில் நீங்கள் எல்லாருமே என்ன விரும்புகிறீங்க, அட்டானமஸ் கல்லூரி அதிகமாக விரும்புகிறீங்க. ஆனால் நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 158 அட்டானமஸ் கல்லூரி தான் இருக்குது. இதில் 259 நான் அட்டானமஸ் கல்லூரி தான் இருக்குது. நான் அட்டானமஸ்னால் உங்களுக்கு தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டி ஃபுல்லாக அண்டர்டேக்கன். அவங்க தான் கொஸ்டின் பேப்பர் வெளியே தான் கரெக்ஷன் நடக்கும், எல்லாமே அவங்க தான், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் அவங்க தான். ஆனால் அட்டானமஸ் கல்லூரி அவங்களே சிலபஸ் அமைச்சு அவங்களே கரெக்ஷன் பண்ணி அவங்களே ரிசல்ட்டு வெளியிட்டுக்குவாங்க. இதுதான் வித்தியாசம். நிறைய வித்தியாசம் இருக்குது, பட் இது மேஜர் வித்தியாசம். ஸோ அட்டானமஸ் கல்லூரி பற்றி நம்ம பார்க்க போகிறதில்ல. இப்போ நான் அட்டானமஸ் கல்லூரி அண்ணா யூனிவர்சிட்டி டேரெக்டாக வைக்கக்கூடிய பரீட்சை, அண்ணா யூனிவர்சிட்டி டேரெக்டாக கொஸ்டின் பேப்பர் எடுத்து வெளியே கரெக்ஷன் பண்ணுற ஒரு பரீட்சை வச்சுருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து. அந்த கல்லூரியில் பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். மாணவர்கள் அட்டானமஸ் கல்லூரியில் தப்பிச்சுக்கலாங்கிறது ஒரு இருக்குது. ஏன்னா அவங்களே கரெக்ஷனுங்கிறப்போ அதுக்காக லீனியண்ட்டாக பண்ணுவாங்க, பாஸ் பண்ணி விட்ருவாங்கலாம் சொல்ல வரல. அட்டானமஸை விட நான் அட்டானமஸில் வெளியே யாரோ தான் திருத்துறாங்க. கொஸ்டின் பேப்பரில் என்ன வருன்னே தெரியாது, பப்ளிக் எக்ஸாம் மாதிரி வெளியிலேருந்து எல்லாம் வருது. ஸோ அப்படிங்கிறப்ப நான் அட்டானமஸ் தான் கெத்தாக பசங்க நின்று இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன் அப்படின்னா, நான் அட்டானமஸ் கல்லூரி பெரும்பாலும் மாணவர்கள் விரும்பாத காரணம் அதுதான், பயந்துட்டு ஃபெயில் ஆயிருவோமோ அப்படின்ட்டு. ஸோ இதுலேயும் தில்லா நின்று அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க. பாஸ் பர்சன்டேஜ் காலேஜ் கொடுத்துருக்குறாங்க. அந்த காலேஜோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். ஒரு காலேஜோட பர்ஃபார்மன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையோ, பிளேஸ்மெண்ட்லையோ, இல்லை சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸையோ அதை மட்டும் வச்சுமே ஜட்ஜ் பண்ண முடியாது. பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ பேர் பாஸ் ஆனாங்க. ஆனால் அட்டானமஸ் கல்லூரி டிரான்ஸ்பரன்சியாக இருக்காது. இங்கே ஒரு அட்டானமஸ் கல்லூரி எடுத்துக்கோங்க, அதில் எவ்வளோ பாஸ் எவ்வளோ ஃபெயில்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனால் அண்ணா யூனிவர்சிட்டி டிரான்ஸ்பரண்ட்டாக அது வெளியிடுறாங்க. டிஎன்ஏ வெப்சைட்லேயே ஒவ்வொரு வருஷமும் கவுன்சிலிங் நடக்கிற டைமில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த வருஷமும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த அடிப்படையில் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கும்போது இந்த கல்லூரியில் தைரியமாக வைக்கலாம். எந்த மாதிரினா, நான் சொல்கிற பாருங்க, பாஸ் பர்சன்டேஜ் 100% இருக்கும். 100% பாஸ்னால் சூப்பரு. இதில் 60% வரைக்கும் சூப்பர். அதுக்கு கீழே எடுத்தவங்க சூப்பர் இல்லைன்னு சொல்லலை, நான் சொல்கிறேன். அதுக்கு கீழே ஒரு 50% வரைக்கும் ஓகே, அது எல்லாமே நீங்கள் சாய்ஸ் பண்ணி வைக்கலாம். 50 கீழே பாஸ் பர்சன்டேஜ் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். அதாவது ஒரு கல்லூரியில் 4 வருஷம் இயரில் படிக்கிறாங்கல்ல, 4 வருஷம் இயரில் படிக்கிறவங்களோட ரிசல்ட்டை வச்சு ஓவரால் கல்லூரியில் படிக்கிறவங்களோட பாஸ் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. இவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, இவ்வளோ பேர் அப்பீர் ஆகிருக்காங்க எக்ஸாமுக்கு, இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, பாஸ் பர்சன்டேஜ் இவ்வளோ. இதன் அடிப்படையில் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது ரேங்க் லிஸ்ட் நான் அட்டானமஸ் கல்லூரியோடது. இது எவ்வளோ பெரிய முக்கியமான வீடியோ தெரியுங்களா? எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் நடந்த எக்ஸாம். இது அஃபீஷியல் டோட்லேருந்து, அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வந்தது இது. சரிங்களா? www.tnaonline.org இருக்குது. ஆனால் இது ரேங்க் பிரகாரம் கொடுத்துருக்காங்க. அதில் கசகசன்னு கொடுத்துருக்காங்க. இது ரேங்க் பிரகாரம். இந்த பிடிஎஃப் வேணாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பிஹெச்இ ஐடெக், இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், பிஹெச்இ ஐடெக் தான் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்திருக்காங்க நான் அட்டானமஸில். ஆனால் இப்போ அட்டானமஸாக மாறிடுச்சு. இது 2024 போன வருஷத்தோடு தான் வரும். அது அப்படி தான். இப்போ நீங்கள் கவுன்சிலிங் பங்கேற்கிறாங்கன்னா இப்போ இதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதன் பிரகாரம் இப்போ அட்டானமஸ் ஆயிடுச்சு. நான் அட்டானமஸாக இருந்ததப்போ அதனால் அப்படி காட்டியிருக்காங்க. டோட்டலாக 1917 பேர் இருக்காங்க. அதில் 1813 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது பெரிய விஷயம் ஒரு கல்லூரியில் 4 வருஷத்துலேயும். பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் செமஸ்டர். ஸோ அப்பீடு 624, அதாவது பாஸ் 608 ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை கூட பார்க்க வேண்டாம், டோட்டலாக பாருங்கள். 94.57% பாஸ் பர்சன்டேஜ். இது நல்ல நம்பர். அதே மாதிரி செக்ரி காரைக்குடி, இதில் பாருங்கள் 157 பேர் அப்பீர் ஆயிருக்கு, 140 பேர் பாஸ், 89.17 பாஸ் பர்சன்டேஜ். அடுத்து அருணாச்சலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாருங்கள், உமன்ஸ் காலேஜ், எவ்வளோ பெஸ்ட்டு காலேஜ் பாருங்களேன். 1805 பேரில் 1602 பேர் பாஸு, 88.75 பேர் பார்த்திங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ். வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஒரு இன்ஸ்டியூஷன் பாஸ் பர்சன்டேஜ் கொடுக்கறதுலையும் அவங்களோட விஷயங்கள் அடங்கியிருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அகாடமியில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒன்றுமே பர்ஃபார்ம் பண்ணாமல் சும்மா அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்கிற காலேஜில் சேர்றது வேஸ்ட். ஸோ திருவள்ளூரில் இருக்குது 2175 பேரில் 1888 பேர் பாஸு, 86.80%. தானிஷ் அகமது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாருங்கள், வளர்ந்து வர ஒரு கல்லூரி. காஞ்சிபுரம்
சென்னை டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது. 1313 அதாவது 313 மெம்பர்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க. 1118 பேர் பாஸ் பண்ணியிருக்கிறான். 85.15% வந்து பாஸ் பர்சன்டேஜ். இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. அடுத்து 6வது பொசிஷனில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருநெல்வேலி. கவர்மெண்ட் காலேஜும் இருக்கும் பாருங்கள், 84% வந்து பாஸ் பர்சன்டேஜ். அடுத்து செட்டிநாடு கரூரில் விஎஸ்பி இருக்குது, குமாரசாமி இருக்குது அட்டானமஸில். பாருங்கள் இப்படி ஒரு காலேஜ் இருக்குது, 83% வந்து பாஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. அடுத்து ராம்கோ இன்ஸ்டியூட், இதுவுமே அட்டானமஸாக மாறிடுச்சு, 82.74 மாறிடுச்சு. நந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவும் வந்து ஈரோட்டில் இருக்க கல்லூரி, இதுவும் அட்டானமஸாக மாறிடுச்சு. இதுவும் நல்ல காலேஜாக பாருங்கள். அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ்லேயே 81.74%. அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் இவ்வளோ பாஸ் ஆகிற ரொம்ப கஷ்டங்க. ஆனால் அது அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ் படிக்கணும் தான் தெரியும். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஈரோடு, இதுவும் அட்டானமஸாக மாறிடும், 81% பாஸ் பர்சன்டேஜ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதி காலேஜ் காஞ்சிபுரம், இதுவும் பாருங்கள் 79% பாஸ் பர்சன்டேஜ். அடுத்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 78.82 பாஸ் பர்சன்டேஜ். நாடா சரஸ்வதி பாருங்கள் தேனியில் இருக்குது, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 74.54 வந்து பாஸ் பர்சன்டேஜ். அடுத்து ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பெரம்பலூரில் இருக்குது, இதெல்லாம் யாருமே எடுக்க மாட்டாங்க, ஆனால் பாருங்கள் பாஸ் பர்சன்டேஜ் 76.33 பாஸ் பர்சன்டேஜ். அடுத்து வந்து ஆதிபராசக்தி செங்கல்பட்டில் இருக்குது, இங்கே பாருங்கள் அவங்களோட ரெக்கார்டு 822 பேர் பாஸு, 76.16% பாஸ் பர்சன்டேஜ். கிங்ஸ்டன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 16வது பொசிஷனில் 901 75.84% பாஸு. அடுத்து 18வது பொசிஷனில் நான் பொசிஷன் சொல்ல மறந்துட்டேன், இங்கே பார்த்தீங்கன்னா பொசிஷன் நீங்கள் பிடிஎஃப்பை பாருங்கள், ஓகேவா? எவ்வளோது பொசிஷன்? 18வது பொசிஷனில் 17வது பொசிஷனில் பிஎஸ்ஆர் காலேஜ் 75.53%. அடுத்தது 18வது பொசிஷனில் தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க, 74.55%. மயிலாம் இன்ஜினியரிங் காலேஜ் 19வது பொசிஷன். 20வது பொசிஷன் ஜேஜே காலேஜ். 21வது பொசிஷன் தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். 22வது ஐன்ஸ்டீன் காலேஜ் ஆஃப் திருநெல்வேலி, நல்லா பண்ணியிருக்காங்க. 23 அன்னை மீரா காலேஜ் ராணிப்பேட்டு. 24வது அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர். அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர் இந்த இடத்துல தான் வந்திருக்குது பார்த்துக்கோங்க, 72%. ஸோ டயர் 1ல் ரவுண்ட் 1ல் ப்ரிஃபர் பண்ணுற காலேஜ் இது. அது முன்னாடி எவ்வளோ காலேஜ் இருக்குது பாருங்கள். ரங்கநாயகி காலேஜ் 25வது பொசிஷன், இது வந்து 71%. 26வது பொசிஷன் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், இது வந்து கான்ஸ்டியூட் கேம்பஸ். 27வது பொசிஷன் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீரங்கம், கண்டிப்பாக இது வந்து நல்ல ஒரு பொசிஷன். 28வது பொசிஷன் ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இதுவும் நல்ல பொசிஷனில் இருக்குது, 69%. அடுத்து 29வது பொசிஷன் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்து 30வது பொசிஷன் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விருதுநகர். அடுத்து 31 டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் தூட்டிக்குரேன், இதுவும் நல்ல காலேஜ் பாருங்கள் அந்த ஜோனில். அடுத்து 32வது பொசிஷன் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயில். அடுத்து 33வது பொசிஷன், இது வந்து கவர்மெண்ட் ரெக்கார்டுங்க, நான் எடுத்த ரெக்கார்டு இல்லை, புரிஞ்சுக்கோங்க. கிரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதுவுமே 66.91. அடுத்து 34வது பொசிஷன் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் பாருங்கள், ஐயோ இந்த பொசிஷன் தான் எடுத்திருக்காங்க, 495 பேரில் 328 பேர் பாஸு, 66.26%. தானிஷ் அகமத் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது 35வது பொசிஷன் கோயம்புத்தூர். இந்த காலேஜ் பாருங்கள் எப்படி மேலே இருக்குன்ட்டு, 35வது பொசிஷனில் இருக்காங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில். 735 பேரில் 485 பேர் பாஸு, 65.99%, விச் இஸ் குட் நம்பர். இந்த காலேஜில் மிஸ் பண்ணிடாதீங்க கவுன்சிலிங்கில். அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் மதுரை கூட கீழே தான் இருக்குது பாருங்கள், 36வது பொசிஷன். 37வது மிஸ்ரிமால் நவஜி மௌனித். 38வது பொசிஷன் அஞ்சலி அம்மாள் மகாலிங்கம் திருவாரூர். 39 ஸ்கேடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, இதெல்லாமே தாராளமாக எடுத்துக்கலாம். 40வது பொசிஷன் SRM TRP, இதுவும் அட்டானமஸாக மாறிடுச்சு. 41 தானிஷ் அகமத்தும், ரெண்டுமே சென்னையும் கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா அட்டானமஸாக மாறிடுச்சு. 41 அண்ணா யூனிவர்சிட்டி ரிஜினல் கேம்பஸ் திருநெல்வேலியே இப்போ தான் வருது. அடுத்து 42வது பொசிஷன் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி BIT கேம்பஸ். 43 ஜேபிஆர் பாருங்கள் எங்கே இருக்குன்னு, 1000 பேர் ஃபெயில் ஆயிருக்கான், ஓகே இருந்தாலும் பரவாயில்ல. 44 ஸ்ரீ பாரதி இன்ஜினியரிங் காலேஜ் உமன். 45 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி, இவங்க கீழே இருக்காங்க. 46% கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் தருமபுரி கீழே இருக்காங்க. 47 ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர், இதுவும் கீழே இருக்காங்க. 48 வைகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதெல்லாம் பரவாயில்ல 60% பாஸ் கொடுத்துருக்காங்க. 49 அர்ஜுன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், பாஸ் பர்சன்டேஜ் 61 கொடுத்துருக்காங்க. 50வது காலேஜ் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டிவனம், இது வந்து கான்ஸ்டியூட் கேம்பஸ் 60% கொடுத்துருக்காங்க. ஸோ ஆதி பராசக்தி, ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ், லோயல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்ட் மதர் தெரேசா, அதுக்கப்புறம் 55% தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் இப்போ தாங்க வருது, 59% தான் எடுத்திருக்காங்க. மவுண்ட் ஜயான் 56 பொசிஷன். 57 வந்து ஆல்ஃபா, 58 வந்து ஜேபி, 59 வந்து இது எல்லாமே எடுத்துக்கலாங்க. 59%, 50% வரைக்கும் எடுத்துக்கலாம்.
ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 60% கிரேட் நம்பர் இது எல்லாமே இருக்குது. நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஒவ்வொன்றா சொன்னால் 259 காலேஜ் இருக்குங்க. இதெல்லாமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா 40வது பொசிஷனில் 40% இருக்க பர்சன்டேஜெல்லாம் ஓரளவுக்கு தான். பாருங்கள், 996 பேரில் 421 பேர் பாஸ் பிபிஜி இன்ஸ்டியூட்டில். ஸோ இது வந்து ஒரு கிரேட் நம்பரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்கிறேன். இப்போ கீழே பார்ப்போம். லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் விவரம். 250வது பொசிஷன் ராணிப்பேட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் தான் பாஸ் ஆகிருக்கா 155 பேரில். இந்த மாதிரி காலேஜெல்லாம் நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி லைனாக பார்த்துட்டு வாங்க. அன்னை தெரேசா 23 பேர் தான் பாஸ், 647 பேரில். 847 பேரில் சத்தியம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரியில் 847 பேரில் 46 பேர் தான் பாஸு. இந்த மாதிரி ஒரு அகாடமிக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது இதில் வந்து ரொம்ப ரொம்ப போட்டியாக இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் பார்த்து தான் எடுக்கணும். பாருங்கள், விஎஸ்ஏ குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் 541 பேரில் 35 பேர் தான் பாஸு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கீழேருந்தே பார்த்துட்டு வரலாம், கம்மியாக இருக்கிறவங்களோடது. ஸோ ரேங்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க கீழே ஏன் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 50% இருக்கிற பாஸ் பர்சன்டேஜ் வச்சும் கூட நல்ல ஒரு கல்லூரியை எடுத்துக்கலாம். அகாடமியில் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க பிளேஸ்மெண்ட்டில் கோட்டை விட மாட்டாங்க. ஏன்னா அவன் கண்டிப்பாக பிளேஸ்மெண்ட் வாங்கிடுவாங்கிறது காலேஜுக்கே தெரியும். காலேஜுமே அவனை முயற்சி பண்ணி பிளேஸ்மெண்ட்டில் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஸோ இதை நீங்கள் மனசில் கருதில் கொண்டு இந்த பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். கட்டாயமாக இதை புரிஞ்சுக்கிட்டு சாய்ஸ் பண்ணிங்கள வைங்க. அட்டானமஸ் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, நான் அட்டானமஸும் எடுத்து படிக்கலாம். அங்கேயும் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய காலேஜ் அட்டானமஸாக மாறிடுச்சு. ஓகேவா? சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து நான் கொடுத்தது கிடையாது, கவர்மெண்ட் டேட்டா. புரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 723 பேரில் 132 பேர் தான் பாஸு. கொஞ்சம் பார்த்தே எடுத்துக்கோங்க ஒரு சில காலேஜ் எல்லாம். சரிங்களா? இது உங்கள் இஷ்டம். தேங்க்யூ. 7.5 வந்தாலுமே ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சில கல்லூரிகள்லாம் எடுத்துடாதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். அகாடமி சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னா அந்த கல்லூரி போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. 7.5 கிடைக்குதுன்னா ஃப்ரீனா எங்கே வேணாலும் போயிடக்கூடாது. நமக்கு ஜென்ரல் என்ன கிடைச்சாலும் நல்ல காலேஜ் போகிறது பெட்டர். காசு போனாலும் பரவாயில்ல, நல்லா வந்து நல்ல வாழ்க்கையில் பிளேஸ்மெண்ட்டோட வெளியே வர்றது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.